என்னும் எழுத்தும். Day 4 Independent Activity Reading Fluently. It's a reading time for the students. 3 level ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர்ஸ் ஆர் சென்டென்சஸ் ஆர் சிம்பிள் பேசேஜஸை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக இன்வைட் பண்ணி 60 செகண்ட்ஸ் டைம் கொடுத்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் கொடுங்க. Next, narrating the story The Coconut Grove for Class 3 students. Students கிட்ட, we shall learn a story about a tall tree. Can you guess it னு கேட்டு, it is about a coconut tree னு சொல்லி, கிளாஸை 4 டீம்ஸாக டிவைட் பண்ணிட்டு, ஒவ்வொரு டீமுக்கும் கொஷின் கார்டு அண்ட் பிக்சர் கார்டு கொடுத்து, அந்த பிக்சருக்கு ஏற்ற கொஷின்ஸை 4 டீம்ஸையும் ஃப்ரேம் பண்ண சொல்லுங்க. தென், இந்த ஸ்டோரியில் வர்ற கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஸ்டோரியை நரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட் நரேட் பண்ணும்போது அதுக்கான கொஷின்ஸை கேட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. That's all for Day 4. Day 5. 5A Large Group Activity for Class 3. The Coconut Grove. Refer pages 61 and 62. நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டது போல வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சர்க்கிளில் உட்கார வச்சு கார்ட்ஸை கொடுத்து வேர்ட்ஸையும் ஃப்ரேசஸையும் சங்க்ஸா ரீட் பண்ண கைட் பண்ணணும். இங்க கொடுக்கப்பட்டது போல போர்டில் 2 காலம்ஸ் டிவைட் பண்ணி ஈச் காலம்ல ஒரு ஃப்ரேஸ் எழுதி ரெட் ஃபாண்ட்ல கொடுக்கப்பட்ட அண்டர்லைன்ட் வேர்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக சில வேர்ட்ஸையும் எழுதணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸை அண்டர்லைன்ட் வேர்டுக்கு பதிலா கொடுக்கப்பட்ட வேற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரேஸை ரீட் பண்ண சொல்லணும். பிறகு ஸ்டோரியை ரீட் பண்ணி கியூஆர்ல கொடுக்கப்பட்ட ஸ்டோரியை லிசன் பண்ண வைக்கணும். மீன்வைல் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காப்பி ரைட்டிங்ல கொடுக்கப்பட்ட சிம்பிள் வேர்ட்ஸை எழுதவும், கிளாஸ் 2 அவங்க ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்ட சிம்பிள் சென்டென்சஸை கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல எழுதவும் கைட் பண்ணணும். With this, Day 5 comes to an end. Day 6 Introducing the names of birds. Students கிட்ட, come children, we shall go to our garden again. What did we see in the garden on the other day? Can you say the names of a few trees and flowers னு கேட்டு இங்க கொடுத்திருக்கிற டயலாக் யூஸ் பண்ணி ஒரு ரோல் பிளே பண்ணணும். ஒவ்வொரு பேர்டும் என்ன சொல்லணும்னு இங்க கொடுத்திருக்கிற ஹிண்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமா அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அ இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேர்ட்ஸ் நேம் சொல்லவும், மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்ட்ஸை பற்றி 2 சென்டென்ஸ்ல பேசவும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் 4 or 5 சென்டென்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணவும் தெரிஞ்சுக்கிறாங்க. 6B சாங் டைம். லிட்டில் பேர்டின்ற சாங்கை பாட ப்ராக்டிஸ் கொடுங்க. That's all for Day 6. Day 7. 7A Large Group Activity Practicing a Writing Task. Class 1 students page number 11, Class 2 students page 21, Class 3 students page 24 அவங்க ஒர்க் புக்ல எடுக்க சொல்லணும். இந்த பேஜஸ்ல ரீட் மை தாட்ஸ்னு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இங்க ஸ்டூடெண்ட்ஸை கார்டன் பிக்சர் ட்ரா பண்ண சொல்லணும். ரியல் ஃப்ளவர்ஸ் ஆர் பெட்டல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதும் கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல கார்டன் பிக்சரை பற்றி எழுத சொல்லணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சருக்கு ரிலேட்டடான சில வேர்ட்ஸ் எழுதலாம். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சருக்கு ரிலேட்டடா அட்லீஸ்ட் 3 சென்டென்சஸும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் 5 சென்டென்சஸும் எழுதுவாங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் அவங்க ஒர்க் புக்ஸ் ஒருத்தருக்கொருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணணும். 7B Large Group Activity Narrating the Story a Get Together. தேவையான மெட்டீரியல்ஸ், பிக்சர் கார்ட்ஸ். நாம சில பேர்ட்ஸ் நேம்ஸ் சொல்லி அந்த பேர்ட்ஸ் எப்படி சத்தம் இடும் அப்படின்னு கேட்டு, இப்ப நாம ஒரு பர்த்டே பார்ட்டி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லணும். பிக்சர் கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு பேர்டுடைய நேமை சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மதர் ஈகிள் பிக்சரையும் மற்றொரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேபி ஈகிள் பிக்சரையும் கொடுத்து கிளாஸுக்கு திஸ் இஸ் மதர் ஈகிள், திஸ் இஸ் பேபி ஈகிள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட
Today, there is a get-together party in the Eagle's house. You will also become birds now and go to the party அப்படின்னு சொல்லணும். பிறகு பிக்சர் கார்ட்ஸை டேபிளில் பிளேஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பிக்சர் கார்டு எடுத்து பேபி ஈகிள் கிட்ட போகணும். பேபி ஈகிள் ஹூ ஆர் யூன்னு கேட்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. மதர் ஈகிள் வெல்கம் ஆல் லெட் அஸ் என்ஜாய் த டே அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பேர்ட்ஸ் போல ஹேண்ட்ஸை ஃப்ளாப் பண்ணி ஓ தட்ஸ் அ கிரேட் பார்ட்டின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் அவங்க டெக்ஸ்ட் புக் பேஜஸ் 79 and 80 கொடுக்கப்பட்ட பேர்ட்ஸ் நேம்ஸை ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சொல்ல என்கரேஜ் பண்ணணும். That's all for day 7. Day 8. Introducing and practicing words with the digraph f, th, ng, ch, sh, v. இந்த சவுண்ட்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை ரீகால் பண்ணிட்டு த் இந்த சவுண்டுக்கான வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் பிக்சர் கார்ட்ஸை காட்டி ப்ராக்டிஸ் கொடுங்க. இதே போல் ஃப், ங் இந்த சவுண்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை போர்டில் 2 காலம்ஸில் எழுதி ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுத்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டு த டயக்ராஃப் ஹேஸ் 2 சவுண்ட்ஸ்னு சொல்லுங்க. பிறகு கிளாஸை 3 டீம்ஸாக டிவைட் பண்ணிட்டு இந்த சவுண்ட்ஸ்க்கான பிக்சர் கார்ட்ஸை டேபிளில் டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டயக்ராஃப் பிளக்கார்ட் கொடுங்க. நீங்கள் ஸ்டார்ட்னு சொன்னதும் 3 டீம்ல இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க குரூப்கான டயக்ராஃப் பிக்சர் கார்டை எடுத்து நேம் பண்ணணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ்க்கான வேர்ட்ஸை ரீட் பண்ணவும், மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்சஸை ரீட் பண்ணவும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணவும் கைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக் ஃபார் அ மினிட்ல கொடுத்துருக்கிற ஃபார்மெட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பேச என்கரேஜ் பண்ணுங்க. With this, the module comes to an end. Thank you.